காமன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது. என்கிட்டயும் சில பேர் கேட்டீங்க, நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு. இதுதான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைப்பேன். இதுதான் காமன் ப்ராக்டிஸ். பட் அதுலேயும் நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல் விஷயம், ஒரு ஸ்மால் பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு வீடு ரெண்ட்டுக்கு, நம்ம வீடு எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம், அதில் ரெண்ட் வருது, எல்லாமே ஓகே. பட் சில சமயம் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், அந்த பேசிவ் இன்கம்லேயே வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைவர்சிஃபிகேஷன் நம்ம பண்ணி வச்சுருக்கணும். அக்ரி லேண்டுலேருந்து உங்களுக்கு வருது, வீட்டிலேருந்து உங்களுக்கு வருது, இல்லை உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வருது. இந்த மாதிரி பேசிவ் இன்கம், அதில் டைவர்சிஃபிகேஷனும் பண்ணணும். அது நம்ம வந்து நிறைய வாட்டி விட்டு போய்ட்றோம். இமோஷ்னல் இதுதான். ஒரு கோல்டை பார்த்தோன்னா, இப்போ நம்ம வாங்குறோம் இல்லையா, அப்போ எல்லாத்தையும் எடுத்து, எல்லா பணத்தையும் எடுத்து அதில் போட்டுடுறோம். அப்போ நம்ம அந்த டைம் நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணலை. அது வந்து தப்பு. அதுலேயும் என்ன கரெக்ட் என்ன தப்புங்கிறது டீட்டெயில் சொல்கிறேன். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, எப்போவுமே நம்ம அண்டர் வேல்யூட் அசட் வாங்குறது இல்லை. எல்லாரும் ஓடி போய் வாங்குறாங்களே, ஏறடிச்சு எல்லாருமே ஒரு க்ரீடில், நம்ம ஃபோமோவில் போய் இப்போ இந்த சில்வர் வாங்கினோம், அதே மாதிரி ஃபோமோவில் போய் கோல்டு வாங்கினோம். எல்லாரும் ஓடுற அசட் பின்னாடி தான் நம்மளும் ஓடுவோம். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. இது பேசிக்காக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இல்லை, 100-150 வருஷமாக இருக்கிற சைக்காலஜி தான். இதுதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் நம்மளும் அதே தான் பண்ணுவோம். நம்ம மாற மாட்டோம். அண்டர் வேல்யூட் அசட்டில் என்றைக்கும் நம்ம போட மாட்டோம். இவ்வளோ நாள் வந்து எந்தெந்த இடத்துல லேண்டு கம்மியாக இருக்குது, நிறைய இடத்துல லேண்டு கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டு சில்வர் தான். எப்போ கோல்டு சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எப்போ அது 2000 3000 ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு சார்ட் அப்படியே இருந்தது, அப்போ நம்ம பண்ணல. ஆனால் இப்போ பண்ணோம். அந்த கோல்டு சார்ட் 50 இயர்ஸ் எப்படி இருந்ததுங்கிறது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கு தனியாக வீடியோ எடுக்கலாம். எப்படி 50 வருஷத்தில் வந்து ஸ்டாட்டிக்காக இருந்தது கோல்டு, திடீர்னு எப்படி ஏறிதுன்னு. செகண்ட், டோன்ட் பை தி அசட் ஃபார் விச் எவ்ரி ஒன் இஸ் பிஹைண்ட் அண்ட் இன்ஃப்ளேட்டிங் இட் அவுட் ஆஃப் கிரீட். இது கிரீடு தாங்க. வாரன் பஃபே சொல்கிறாரு, கிரீடு இருக்கிறச்சே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஃபியர் இருக்கிறச்சே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் அது பேசிக் தான். இது எப்போவுமே சொல்லிட்டு வருது தான். இது எல்லாருமே சொல்லிட்டு வருது தான். ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். இதெல்லாம் தான் சிம்பிள் விஷயம், நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்புறம் வித் மைட் பை தி ஒரு தைரியமாக வந்து ஒரு அசட்டை வாங்குங்க. ஒரு லேண்ட் இருக்கா, அது வந்து ரொம்ப நாளாக ஏறலையா, ஒன்றுமே இல்லை. இப்போ ஓஎம்ஆர் போனீங்கன்னா, ஓஎம்ஆரில் பாஸ்ட் 10 வருஷமாக அசட் வேல்யூ ரொம்ப ஏறவே இல்லை. நிறைய இடத்துல லேண்டு சொல்கிறேன், வீடு வேணால் பில்டிங் வேணால் நிறைய ஏறி இருக்கும் நிறைய இடத்துல. அதே மாதிரி ரீசேல் அப்பார்ட்மெண்ட், ரீசேல் லேண்ட், அது பார்த்திங்கன்னா விற்கிறதுல யாராலையும் அது வந்து அதே அந்த ரேட்டுக்கு மேலே வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணி விற்க முடியறதில்ல. நான் சொல்கிறேன், நம்மள மாதிரி கஸ்டமர் பில்டர்கிட்டேருந்து வாங்குறச்சே நல்ல ரேட்டுக்கு அவங்க விற்றுடுறாங்க. பட் ரீசேல் பண்ணுறச்சே நம்மளால் பண்ண முடியல. அது நாளைக்கு எப்படி ஆகும் தெரியாது, நாளைக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இத்தனை வருஷம் அண்டர் வேல்யூட், 10 வருஷம் ஒரு அசட் அண்டர் வேல்யூடாக இருந்தால் அதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு ஒரு வாட்டி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, 5th ஒன், டைவர்சிஃபை. பட் டைவர்சிஃபிகேஷன் டஸ் நாட் மீன் பையிங் அசட் அபவுட் விச் யூ ஆர் அன்அவேர். நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும், எல்லாரும் உங்ககிட்ட சொல்கிறாங்க டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும் அசட்டுன்னு. ஆனால் டைவர்சிஃபிகேஷன்னா உங்களுக்கு தெரியாத அசட்டை உள்ளே போகவே போகாதீங்க. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இது எனக்கு ஒரு பில்டர் சொன்னது தான். அங்கே வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஃபுல்லாக மூட்டையில் வந்து காசு எடுத்துகிட்டு வர்றாரு ஒரு விவசாயி. எப்படி அவர் வந்து விவசாயின்னு சொல்ல முடியாது, ஒரு மர்ச்சன்ட் ட்ரேடர். ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பழைய சாயனமோ மாதிரி இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து இவங்க இவ்வளோ பெரிய வீடு வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது அவங்கள பார்த்ததுமே. அவங்க வந்து சொல்கிறாங்க, என்கிட்ட எல்லாமே கேஷ் தான், நான் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போவேன், இந்த ட்ரேடு பண்ணுவேன், அதுவும் அந்த ரா டர்மரிக், இந்த ரா ஒரு டர்மரிக்கில் அது ஒரு நிஷ் வெரைட்டி, அதை எடுத்துன்னு போனால் அவங்களுக்கு வந்து நல்ல காசு கிடச்சிடும். இப்படி பண்ணி தான் அவங்க காசு சம்பாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அசட்டை பற்றியும் தெரியாது, எந்த அலோகேஷனும் பற்றியும் தெரியாதுங்க. அந்த ஒரு தொழில் தான் தெரியும். அந்த ஒரு தொழிலையே அவங்க நிறையா எடுக்கிறாங்க. நான் ஏன் அதை சொல்ல வரீங்கன்னா, டைவர்சிஃபை, எல்லாரும் டைவர்சிஃபை சொல்கிறாங்க. பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் நம்மளை டைவர்சிஃபை பண்ண சொல்கிறாங்களே, அப்போ நம்ம வந்து ஸ்டாக் வாங்கலாமா, அது மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைங்க. உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் அதில் போடுங்க. அது தெரியலன்னா உங்களுக்கு எது தெரியுமோ அதை முதல்ல போடுங்க. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதும் நான் சொல்கிறேன். பட் அது நான் எது ஃபாலோ பண்ணலைங்கிறதும் சொல்கிறேன். பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து வீடு பெருசாக வாங்கி அதுலேருந்து ரெண்ட் எடுக்க முடியல, இல்லை அக்ரி லேண்டை வாங்கி அது விவசாயத்துக்கு விட்டு எடுக்க முடியல, இதெல்லாம் இல்லைனாலும் பேசிக்காக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ், இல்லை MIS மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, அதை போட்டு கூட இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பட் ரொம்ப சேஃப். அண்ட் டு ஸ்டார்ட் வித் அது ஒரு நல்ல இது.
கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு பேசிவ் இன்கமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கும் ஒரு டிசிப்ளின் வரும், டிசிப்ளினில் தான் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். ஆல் ஆஃப் அ சடன் 3 கிலோ நான் சில்வர் வாங்கினேன், நாளான்னைக்கு அதை விற்று நான் வந்து ஒரு 50,000 பண்ணிடுறேன். அந்த 50,000 பெரிய விஷயம் கிடையாது. அது எப்படி இருந்தாலும் அந்த டிசிப்ளின் அந்த லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கலைன்னா அந்த காசு ரொம்ப நாள் நிற்காது. லைஃப் ஸ்டைலையே மாற்றி வி ஹாவ் டு சேவ் த மணி. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ், சேஃப் அசெட், ஒரு பேசிவ் இன்கம் டு ஸ்டார்ட் வித். நீங்கள் இது வரைக்கும் பண்ணலைன்னா அது இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் டெப்த்தாக அப்புறம் போகலாம். பை அசெட் வென் இட்ஸ் அண்டர் வேல்யூட் அப்படின்னா, எப்போவுமே வந்து அண்டர் வேல்யூட் அசெட் வந்து உங்களுக்கு தெரியாத அசெட் வாங்கணும்னு சொல்லலை, தெரிஞ்ச அசெட் வாங்குங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற லேண்ட், லெட்ஸே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு லேண்டை பார்த்துட்டு இருப்பீங்க, 5 வருஷம் வரைக்கும் அப்படியே ஏறலைன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் கூட ஏறாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் எவ்வளோ வந்து அது தள்ளி 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 போகிறதோ உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி. நீங்கள் 6வது வருஷத்தில் வாங்கினா அது உங்களுக்கு ப்ராஃபிட், 7வது வருஷத்தில் வாங்கினா இன்னும் ப்ராஃபிட், 8வது வருஷத்தில் அதே ரேட்டு வாங்கி. நான் சொல்கிறது 10 வருஷம் ஒரு அசெட் ஏறவே இல்லை. கண்டிப்பாக நம்ம 10வது வருஷத்துக்கு 1 மாதம் முன்னாடி நம்ம டைம் பண்ணி வாங்க முடியாது, ஏன்னா வி கான்ட் டைம் த மார்க்கெட். பட் ஒரு இத்தனை வருஷம் ஒரு அசெட் ஒரே மாதிரி இருக்குது, அது வந்து ஏறவே இல்லைன்னா தட்ஸ் த பெஸ்ட் அசெட் டு பை. ஆனால் அந்த அசெட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் லாஸஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பபிள் வருது, பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா டிக்ளைன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோப்ரியேட்டாக ஆகும். .com பபிள் வந்து ரொம்ப பர்ஸ்ட் ஆச்சு, 75% நாஸ்டாக் வந்து கீழே விழுந்தது. நாஸ்டாக்ங்கிறது நான் சொல்கிறது யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி வந்து யூஎஸ் ஹவுசிங் பபிள் வந்தது 2006 to 2008. நம்மளுக்கும் அப்போ ஹவுசிங் பபிள் வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008க்கு முன்னாடி எந்த லேண்டு வாங்கினாலும் ஏறி இருந்தது. அதுக்கப்புறம் 2008க்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிது. அந்த அளவுக்கு வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியல. எந்த லேண்ட் வாங்கினாலும் நம்ம விற்று ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இல்லை நம்மளுக்கும். அதே மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் அசெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1989லேருந்து 1992 வரைக்கும் அதே மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஒரு விஷயம் ஒரே மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலும் அதில் ப்ராஃபிட் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் லாஸஸ். இந்த லாஸஸ் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் ஓடுறோம்ல, ஒரு இந்த பபிள் பின்னாடி தான் எல்லாரும் ஓடி இருக்காங்க. தட் இஸ் .com இருக்கட்டும், இல்லை அந்த ஹவுசிங் பபிளாக இருக்கட்டும், இல்லை நிறைய இடத்துல வந்து அந்த ஐடி பபிள், லைக் எல்லாருக்கும் வந்து சேலரி பேக்கேஜஸ் ஹையாக இருந்தது. ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா கோவிட்க்கு முன்னாடி எல்லாருக்குமே டவுன் ஆகிடுது. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து முடிஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறச்சே பார்த்தீங்கன்னா திரும்பி அது கொஞ்சம் பபிள் ஆச்சு. பபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி தெர் இஸ் அ லே ஆஃப். ஸோ ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக ஆகர்ச்சியே வந்து நெக்ஸ்ட் வந்து தெர் இஸ் அ ஃபால். இது எந்த அசெட்டுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஈவெண்ட்டுக்காக இருக்கட்டும் அது நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பீக்கில் இருக்குன்னா அப்போவே காஷன் வந்து நம்மளுக்கு வந்துடணும். அந்த பீக் எப்படி நம்மளுக்கு தெரியும்னா, ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருந்தால் தான் அந்த பீக் தெரியும். இந்த கோல்டு சார்ட்டே வந்து நீங்கள் 30 வருஷம் சார்ட்டை ஃபுல்லாக எடுத்து பார்க்கறச்சு இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். அதில் கீழே டைம்னு இருக்குல்ல, அதில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை போட்டு பாருங்கள், அதில் என்ன நடந்திருக்கு சார்ட்டை வச்சு நிறைய விஷயம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது லாஸஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் லாஸஸ் வந்து என்னென்னா, இதில் வந்து ஒரு விஷயம் என்ன மென்ஷன்ட் இல்லைன்னா 1929 இருக்கிற லாஸும் பாருங்கள், கிரேட் டிப்ரெஷன். அதில் வந்து பணத்துக்கு வேல்யூவே இல்லை, எல்லாம் மூட்டையில் பணம் எடுத்துன்னு போனால் கூட அதுக்கு வேல்யூ இல்லாமல் இருந்தது. ஸோ நம்ம கேஷும் டிவேல்யூ ஆகலாம், கோல்டும் டிவேல்யூ ஆகலாம், உங்கள் லேண்டும் டிவேல்யூ ஆகலாம். அப்போது எந்த அசெட்டை நம்ம வாங்கணும்? சில பபிள், சில ப்ராப்ளம் வரைச்சி எல்லாமே அசெட் டவுன் ஆகிடுறது தெரிஞ்சது. இப்போது அந்த மாதிரி ஆகாமல் நம்ம சேஃபாக இருக்கணும்னா என்ன பண்ணுறது? அப்போது தெர் ஆர் சர்டன் அசெட்ஸ் கால்ட் அஸ் டூம்ஸ்டே அசெட். டூம்ஸ்டே அசெட்னா கலாமிட்டி என்ன வந்தாலும் இந்த பர்டிகுலர் அசெட் நம்மளை காப்பாற்றும். அந்த மாதிரி இருக்கிற அசெட் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், லேண்ட், காமோடிட்டிஸ். அகெயின் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் ஓடி வரச்சே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அசெட் எதுவும் எடுத்துன்னு வர முடியாது, இம்மூவபிள் அசெட்லாம் எடுத்துன்னு வர முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கோல்டை தான் எடுத்துன்னு வந்தாங்க. அப்போ அந்த விஷயம் அவங்கள
ஸோ கோல்டு மாதிரி லேண்ட் இஸ் ஆல்சோ வெரி பாசிட்டிவ் அசெட். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு கலாமிட்டி, ஒரு இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், நம்மளால் எந்த பொருளுமே வாங்க முடியலன்னா ஒரு அக்ரி லேண்ட் இருந்தால் நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு இருக்கிற ஃபுட் சோர்ஸ் வந்து அதுலேருந்து வந்துடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அசெட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு அந்த மாதிரி யாருக்கும் அந்த சுச்சுவேஷன் வரலை. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அக்ரி லேண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் கீ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ஸ். ஆனால் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன் ஃபாலோ பண்ணுறதில்லன்னா நம்ம இமோஷன்ஸ் வந்து நம்மளை ரூல் பண்ணுறது. நெக்ஸ்ட் டைம் எந்த விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 நிமிஷம் அந்த பணம் வாலெட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு கார்டு வாலெட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் உட்காந்துட்டு இது வந்து இமோஷனை தனியாக வச்சு மைண்டால் ஃபுல்லாக டிசைட் பண்ணி நீங்கள் வாங்குங்க. 2 மினிட்ஸ் ஏன் சொல்கிறேன், 2 மினிட்ஸில் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ண முடியாது. பட் 2 மினிட்ஸ் இது கரெக்டாக பண்ணுறேன்னா ஃபுல்லாக முன்னாடியே டிசைடடாக இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா, இது எல்லாம் அந்த பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 டைம் யோசிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க. அந்த மாதிரி பண்ணால் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்.